மகாபாரதத்துல திரௌபதியால சாபமிடப்பட்ட நதி தாங்க இது சம்பல் நதி. இந்த நதியோட பேரு சம்பல் அப்படிங்கிறது இப்ப வந்த பேரு தான். சம்பல் நதியுடைய பண்டைய பெயர் பார்த்தீங்கன்னா சர்மன்வதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கரையில் தோல் உலர்த்தப்படும் நதி அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். காலப்போக்கில் இந்த நதியுடைய பேர் பார்த்தீங்கன்னா சர்மன் நதி அப்படின்னு மாற்றி அதுக்கப்புறமா சர்மன்வதி அப்படின்னு பெயரிடப்பட்டுச்சு. புராணங்கள்ல பல கதைகள் இதுக்கு சொல்லப்படுது. அதாவது ஒரு தரப்பு புராணங்களின் படி பார்த்தீங்கன்னா ரந்தி தேவா அப்படிங்கிற மன்னன் வேள்விக்காக பல்லாயிரக்கணக்கான மாடுகளையும் குதிரைகளையும் பலியிட்டான். ஸோ பலியிட்ட உயிரினங்களுடைய ரத்தத்திலிருந்து உருவானது தான் சம்பல் நதி அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் மகாபாரதத்துடைய கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா பாஞ்சால அரசுடைய தெற்கு எல்லையாக சம்பல் நதி குறிப்பிடப்பட்டிருக்கு. நாட்டுப்புற கதைகளின்படி சம்பல் நதி இருந்த பகுதி பார்த்தீங்கன்னா சகுனியுடைய நாட்டில் இருந்ததாகவும் இந்த நதிக்கரையில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகடை விளையாட்டு நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது. பகடை விளையாட்டில் பாண்டவர்கள் தோற்றதால திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டாங்க. திரௌபதி தன்னுடைய அவமானத்திற்கு சாட்சியாக இருந்ததாக சம்பல் நதியை அவங்க சாபம் விட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னுடைய அவமானத்தை நீங்கள் அமைதியாக பார்த்துட்டு தானே இருந்திருக்கீங்க, அதனால சம்பல் நதியை நோக்கி அவங்க என்ன சாபம் விடுறாங்கன்னா சம்பல் நதியில் குளிப்பவர்கள் பழிவாங்கும் எண்ணத்தை தனியாத தாகமாக கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாங்க. அது போக அங்கே இருக்கக்கூடிய அந்த நதி தண்ணீரை குடிக்கிறவங்க அமைதி இல்லாத வாழ்க்கை வாழுவாங்க அப்படின்னு சாபம் விடுறாங்க. திரௌபதியுடைய சாபம் அதுக்கப்புறம் உயிரினங்களுடைய ரத்தத்தால் உருவானது தான் இந்த நதி அப்படின்னு மக்கள் கருதுனாங்க. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சம்பல் ஆற்றினை பயன்படுத்துறதையே நிறுத்திடுறாங்க. ஆற்றுடைய கரைகளை ஒட்டி பெரிய பெரிய நகரங்கள் உருவாவதையும் தடுத்து நிறுத்திட்டு அங்கிருந்து புலம்பெயர்ந்து வேற வேற ஊர்களுக்கு போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சம்பல் நதிக்கரையில் குறிப்பிடத்தக்க புனித தலங்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, உருவாகவும் இல்லை. தூய நதியாக சம்பல் விளங்குறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இன்றளவும் கூட அங்கே மனித நடமாட்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நதி பயணிக்கும் பெரும்பாலான இடங்கள் விந்திய மற்றும் ஆரவழி மலைகளால் சூழப்பட்டிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இதனுடைய வலியெங்கும் தாழ்வான பள்ளத்தாக்குகளும் இருள் சூழ்ந்த மலை குன்றுகளும் மட்டும்தான் இருக்குதான். ஆதலால் பார்த்தீங்கன்னா இன்றளவும் கூட மக்கள் இந்த சம்பல் நதியை ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திரௌபதியுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாகிடக்கூடாது அப்படின்னு இங்கே போய் பார்க்குற பார்வையாளர்கள் கூட அந்த சம்பல் நதிக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம தான் வராங்க. இதுலேயும் பாருங்க சாபத்திலையும் ஒரு வரம் இருக்கு. அதனால தான் சம்பல் நதி இன்னமும் தூய்மையானதாக இருக்குது.